ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்தே கதை வேற லெவலில் ஆக்ஷனோட போக ஆரம்பிக்கும். அண்ட் டைம் லைனை மட்டும் வேற இடத்துல காமிப்பாங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 17. போன எபிசோடில் நடந்ததை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு மீசுகாவோட அந்த அண்டர் கிரவுண்டில் பிடிச்சி வச்சுருந்தாங்க. நம்ம ஹீரோவும் மொத்த பால்ட்டு கூட கனெக்ட் ஆகிற அந்த கயிறை கழட்டி வச்சுருந்தான். மீசுகா வெளியே வர மாட்டான்னு சொல்கிறா. இங்கே எதுவுமே நல்லா இல்லை, எல்லாமே பார்க்க கேவலமாக இருக்குன்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லவும், மொக்கே அந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாதீங்க, இவங்க எல்லாரையும் அடித்து வெளியே பார்த்துங்கன்னு இவங்களை தப்பிக்க வைக்க இன்டெரக்டாக நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறான். ஃபோஷி, பீஸ்ஃபுல்லான வேர்ல்டுக்கு தானே நீ ஆசைப்படுற, பட் பீஸ்னா என்னன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி மீசுகா கேட்குறா. நீ என்ன பண்ணி தொலைஞ்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோட்ட இருந்து ஒரு ஃபேக்கான பாடியா அந்த நாக்கர்ஸ் மெமரி எடுத்துகிட்டு போயிருக்கோ, அதுக்கு தச்ச உயிரை கொடுத்துருக்காங்க. ஒரு நாக்கர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அது நம்ம ஹீரோ தான் நினைச்சிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கண்டுக்கிடல. இன்னொரு நாக்கர் என்னடானா எல்லாரும் ஜிம்முக்கு வாங்கன்னு ஒரு டீச்சர் மாதிரி இருந்து அனௌன்ஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ மாடிக்கு போயிட்டு இருக்கான்னு ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கான். அந்த நாக்கர்ஸ் வாட்டர் டேங்க்ல போயிட்டு எதையோ கலக்குது. ஃபோஷி, இங்க என்னப்பா பண்ற? அசம்பிளி ஆரம்பிக்கும் போது அந்த ஃப்ரெண்டு கூப்பிடுறான். கூட்டத்துக்குள்ள அப்படியே அந்த நாக்கர்ஸ் கலக்குது. டொனாரே போயிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறா. அது நம்ம ஹீரோ இல்ல அப்படிங்கறத டொனாரே புரிஞ்சுக்கிறா. யோக்கியோட சிஸ்டர் ஆபாக்கியாவா இழுத்துட்டு போறா. ஏதோ பிரச்சனை போலன்னு போனா மத்த பொண்ணுங்களை தடுத்து நிப்பாட்டினா ஜிம்ல தீயானிக்க வச்சிருக்கிற வாட்டர் ஸ்பிரிங்க்லர் ஆன் ஆயிருது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே வந்துருங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. நம்ம ஹீரோ மறைச்சு வச்சிருந்த வெப்பனை எடுத்து வந்து டொனாரே வந்து நம்ம ஹீரோவோட அந்த ஃபேக் பாடியை அட்டாக் பண்றா. ஐயோ கொலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. டீச்சர் டொனாரியா தடுத்தா அது ஃபோஷியே இல்ல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த நாக்கர்ஸும் ஒன்னா திரும்ப ஜாயிண்ட் ஆகுது. அதை பார்த்து டீச்சர் மயங்கினா எல்லாருமே மயங்கி விழுறாங்க. அப்பதான் டொனாரிக்கு தெரியுது அவங்க அதிர்ச்சினால மயங்கி விழல. ஹியூமன்ஸ் சந்தோஷமா இல்லாததுக்கு காரணமே அவங்களோட இந்த ஃபிளஷ் தான். அதுல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டா சோல் சந்தோஷமா இருக்கும். நீயும் மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஆசைப்படுற ஃபோஷி. சோ சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ல, அதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அந்த தண்ணிக்குள்ள நாக்கர்ஸ் இருந்திருக்கா, அதை மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பாடிக்குள்ள போயிடுச்சு. இவங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. சரி வெளியே கிளம்பலாம். நம்ம ஹீரோ பார்த்தா ரீகனெக்ட் ஆகிற கயிறை மீஸ்கா தாத்தா எடுத்து வச்சுக்கிட்டாரு. நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. அந்த மொத்த கிரவுண்டுமே நாக்கர்ஸால தான் இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல ஃபுல்லா நாக்கர்ஸ் தான் இருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை கேஜ் மாதிரி பிடிச்சி வச்சிருந்தாங்க. மாட்டின சுச்சுவேஷன்லயே அந்த ஒரு ஃப்ரெண்டு போட்டோ எடுத்து காமெடி பண்ணிட்டு அப்புறமா நான் இதை போஸ்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்கறான். ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாற்றணும். நம்ம ஹீரோவை இதை பண்ணாம அமைதியா உட்காந்துருத்தான். இப்போ ஸ்கூல்ல இருக்கிற கேமராவை காமிக்கிறாங்க. பார்த்தா எங்க அப்படின்னா எங்க வைஃபை இருக்கா, பாஸ்வேர்ட் சொல்லுங்களேன்னு இன்னொரு ஃப்ரெண்டு காமெடி பண்றான். ஸ்கூல்ல மொத்த ஸ்டூடெண்ட்ஸோ மயங்கி இருக்கிறத இவங்க காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஃபோஷி இருக்கா, அது கூட டொனாரே ஃபைட் பண்றான்னு இவங்க பாக்குறாங்க. டொனாரியா அந்த 4 பொண்ணுங்களும் மட்டும்தான் இப்போதைக்கு கான்சியஸா இருக்காங்க. நம்ம மேல மட்டும்தான் அந்த தண்ணி படலாதான் நமக்கு எதுவாகலையோன்னு அவங்க பேசவும் டொனாரிக்கு புரிஞ்சிருது. அஃபெக்ட் ஆனவங்களை டச் பண்ணாதீங்க அப்படின்னு டொனாரே சொல்றா. அந்த நாக்கரை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டொனாரே மத்த பொண்ணுங்களை போக சொல்றா. ஒரு நாக்கரை நான் உன் பாடிக்குள்ள வச்சு வளர்த்தேன், அதுதான் இப்படி இருக்குன்னு மீஸ்கா எக்ஸ்பிளைன் பண்றா. பட் அதோட மூமெண்ட் அண்ட் கான்சியஸ்னஸ் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கு. குட்டி குட்டி கமெண்ட்ஸை மட்டும் தான் அதால பண்ண முடியும். பட் அது கண்டிப்பா மிஷனை முடிச்சிடும் அப்படின்னு மீசுகா சொல்றா. அங்க அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை கொள்ள போய் இங்க இருக்கிற உன்னோட ஒரு ஃப்ரெண்டை விடுறேன் அப்படின்னு சொல்லி மீசுகா சொல்றா. எனக்கு தெரிஞ்ச மீசுகா கண்டிப்பா இப்படி பண்ண மாட்டா, ப்ளீஸ் இப்படி பண்ணாத அப்படின்னு ஹானா அழ ஆரம்பிக்கவும், நீ அழுதா உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியான்னு மீசுகா அசால்ட்டா சிரிக்கவும், ஒருவேளை டொனாரே அந்த ஃபேக் ஃபோஷியை தூக்கடிச்சிட்டா அப்ப எங்களை விட்டுருவீங்களான்னு ஃப்ரெண்டு கேட்டா. அதுக்கு வாய்ப்பில்லைன்னு மீசுகா சொல்றா. ரத்தத்தை துப்பி டொனாரே மேல நாக்கர்ஸை போக வைக்க ட்ரை பண்ணுது. ஜஸ்ட் மிஸ்லா வா தப்பிக்கிறா. ஸ்கூலை சுத்தியே வந்துட்டு நாக்கர்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில ஃப்ளவர்ஸ் நின்னுட்டு இருக்கு. யோக்கியோட தங்கச்சி ஆபாகியே இவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. நம்மள சேஃபாரன்னு ஒரு சின்ன பொண்ணு சண்டைக்கு போயிருக்கா, நம்மள சும்மா இருக்க கூடாதுன்னு அவங்க தேடி பார்க்கும்போது ஃபோஷியா அவனோட அந்த வெப்பன்ஸும் அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறாங்க. ஃபோனா நம்ம ஹீரோவோட அந்த வெறும் பாடியை வந்துட்டு எழுப்புறதுக்கு ட்ரை பண்றா. பட் ஆனால் அதை எந்திக்கல. அந்த 2 பேரும் தனியா போராடுறாங்க. நம்மள போய் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சாக்கி மத்த எல்லாருமே வந்துட்டு யோசிக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு, நான் வரலான்னு ஒரு பொண்ணு சொன்னா. இப்படியா போனா நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லவோ, அடடே அவங்களும் ஃபைட் பண்ணுவாங்களா இல்ல அங்கேயே உட்காந்து தப்பிச்சிருவாங்களா? நாக்கர்ஸ் எதுவுமே பண்ணாம அவங்க சாக போறாங்க புள்ளியன் மீஸ்கா அசால்ட்டா அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. செல்ஃபிஷா இருக்க கத்துக்கோ ஃபோஷி, யார் உனக்கு முக்கியம் மீஸ்கா கேட்கறா. இங்க மாட்டிருக்கிற ஃப்ரெண்ட்ஸை அசால்ட்டா அவன் விட்டுட்டு டக்குன்னு போய் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு மீஸ்கா பேசிட்டு போது அவங்க அப்பா தற்கொலை பண்றதுக்காக அதுக்குள்ள குதிச்சிருந்தான். அவங்க அப்பா தற்கொலை பண்ணதை பார்த்தா அவங்க அம்மாவோட ஃபேக் நாக்கர்ஸ் ஒரு மாதிரி சோகமாகுது. நம்ம ஹீரோ டக்குன்னு குதிச்சு அவங்க அப்பா பாடியை எடுத்துட்டு வந்து சேஃபான பில்டிங்கை கட்டி அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸை போக சொல்றான். என்னதான் அது ஃபேக் நாக்கரா இருந்தாலும் நான் உண்மையிலேயே அவரை தான் லவ் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அங்க இருந்து போகும்போது டக்குன்னு அவங்க குழிக்குள்ள விழுறாங்க. மீசுகாம விழ போகும்போது டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஃபேக் ஃபோஷி என்னடானா டொனாராவை துரத்தி வந்துட்டு இருக்கான். ரத்தத்தை துப்பி அவளை நாக்கர்ஸா மாத்த அவன் ட்ரை பண்றான். இவ என்ன ஷூட் பண்ணாலும் அவன் எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கான். ஈவன் தன்னோட கையை பிச்சு அவ
மேல எரிஞ்சு அதுல ஒரு ரத்தம் பற்றாதான் நம்ம ட்ரை பண்றான். அவக்கே ஜஸ்ட் மிஸ்ல அம்பர்லா வச்சு காப்பாத்துறா. பெரிய சைஸ்ல நம்ம எப்படியாச்சும் அதை எரிச்சா அதை மேபி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான போடுறாங்க. சீக்கிரம் அதை தாண்டி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்கள்லாம் சயின்ஸ் லேப்ல இருந்து பொருளை எடுத்துட்டு வந்து கெமிக்கலை தூக்கி எறிஞ்சு அந்த ஃபேக் பூசியை எரிய வைக்கிறாங்க. ஒரு பொண்ணோட முடியாத பிடிக்கவோ டக்குன்னு போனா அந்த பொண்ணோட முடிய வெட்டி அவளை காப்பாத்துறா. தீ எறிஞ்சதுல ஸ்ப்ரிங்க்லர் ஆன் ஆகியா அதுக்குள்ள இருக்கிற தண்ணி அது மேல பழவும் திரும்பவும் அந்த நாக்கு செந்திக்குது. அதை நம்ம ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டுனாரை சொல்றா. நான் சாக விரும்பலான்னு அந்த பொண்ணுங்கெல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. மீஸ்கா இன்னொரு கையவோ கூட அப்படின்னு ஹானா கேட்டா. மீஸ்கா கையை கொடுக்கலான்னு போகவும் அவ லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற நாக்கர்ஸ் அவங்க கையை ரிலீஸ் பண்ணி அவளை கீழே விழ வச்சிருது. அவங்க அம்மா நாக்கர்ஸ் விழுந்து அதே இடத்துல விழுந்து இப்ப மீஸ்காவை இறந்து போறா. இப்ப உண்மையான மீஸ்கா இந்த இடத்துல இறந்து போயிட்டா. சோ அவளோட அந்த சோல் வந்துட்டு அந்த ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. பான் இறந்தப்பவோ இதுதான் நடந்திருக்கும். இங்க எல்லாருமே மீஸ்கா மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க. அவ ஃபேமிலி அவளை வெல்கம் பண்ணுது. ஃபோஷியா அவளுக்கு குழந்தையா வந்து பறக்குறான். அவளோட முன்னோர்கள் எல்லாம் மீஸ்கா மீட் பண்றா. இப்படி ஒரு சந்தோஷமான வேர்ல்டு அவ கண்ணுக்கு தெரியுது. அதெல்லாம் யோசிச்சு அப்படியே அழுதுகிட்டே அவ இறந்து போறா. அவ செத்துட்டா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு என்ன இப்படியே எங்கதான் படுத்து கிடக்குறது உன் பிளானா நம்ம ஹீரோ கேட்கறான். நாக்கர்ஸ் அவளோட ஃபுல் பாடியவோ இப்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அவ கண்ணில் அசைவு இருக்கு. நெக்ஸ்ட் லைஃப்லயாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த பாடியை மட்டும் நம்ம ஹீரோ தூக்கிட்டு மேல பாறான். ஒழுங்கா அந்த பாடியை கொடுத்துருன்னு அவங்க அப்பாவோட நாக்கர்ஸ் வந்து நம்ம ஹீரோவை மிரட்டுது. இந்த ஹியூமன் வீக்கா இருந்தான். தான் பொண்ணு இவ்வளவு வில்லத்தனம் பண்றதை பார்க்க முடியாம சூசைட் பண்ணி செத்துட்டான். அதான் நான் பாடியை கண்ட்ரோல்ல எடுத்துட்டேன் அப்படின்னு அந்த நாக்கர் சொல்லுவோம். பட் ஈசுமியோட நாக்கர்ஸ் ஏன் செத்து போச்சு? நீ நாக்கராவே இருந்தாலும் உனக்குள்ளேயோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதோட இதை முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ அவன் பாட்டு நடந்து வந்தா அந்த நாக்கர்ஸ் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுது. நம்ம ஹீரோ தான் இம்மார்டல் ஆச்சு. ஸோ எதுவும் ஆகல. மீஸ்கா பாடியை நீங்க எடுத்துட்டு போங்க, நான் இதை பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவோட பாடி அப்படியே டெஸ்ட்ராய் ஆகுது. கார்டியன்ஸ் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த பாடி நமக்கு முக்கியம் அப்படின்னு மீஸ்காவோட தாத்தா அவனை தடுத்தா. அவங்கள தப்பிக்க விடாதீங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றதை தான் மத்தவங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோவோட பாடியை டெஸ்ட்ராய் பண்ணாலும் மற்ற பாடியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவங்களை தப்பிக்க வைக்கிறான். ஒரு பெரிய சைஸ் நாக்கர்ஸ் வந்துட்டு அவங்க தப்பிக்க விடாதபடி அவங்கள பின்னாடி துரத்தி வருது. நம்ம ஹீரோவை ரூட்ஸை பயன்படுத்தி அவங்க தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். என் வழியில குறுக்க வராதன் மீஸ்காவோட தாத்தாவை வந்துட்டு அந்த நாக்கர் ஷூட் பண்ணிடுது. மீஸ்கா தாத்தாக்கு அடிபட்டுச்சு. நம்ம ஹீரோ அவரை காப்பாற்றணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட ஹோலி சால்ட் வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு காமிக்கவும் டே இது ஒன்றும் பேய் கிடையாதுடா அப்படின்னு யோகி சொல்றான். ஹைலி கான்சென்ட்ரேட்டட் சோடியம், மேபி இது அதுக்கு மேல ஒர்க் ஆகலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு யோசிக்கிறான். அதை தூக்கி போட்டதுல அந்த நாக்கர்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ணி வரல. சரின்னு இவங்க இப்ப வெளியே போலாம் ட்ரை பண்றாங்க. ஸ்கூலை விட்டு வெளியே போக முடியல. இந்த ஃபூஷி நாக்கர்ஸ் வேற ரிவைவ் ஆயிட்டு இருக்கு. அதுங்க என்ன பண்ணாலும் சரி அதை டிஃபீட் பண்றதா எங்களோட ஒரே கோல் அப்படின்னு சொல்லி டுனர் எதையோ பிளான் போடுறா. இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. ஸ்கூல்ல அட்டாக் நடக்கிறதும் இந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்ல அட்டாக் நடந்துட்டு இருக்குது. ரெண்டும் ஒரே டயத்துல தான் நடந்துட்டு இருக்கு. மத்த யாருக்குமோ இந்த மாதிரி ஃபைட் நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியாது. நம்ம ஹீரோ கிட்டயும் அந்த கனெக்ஷன் இல்ல. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.